இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் 19/4/2024 ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி இரவு 10:28 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். பிற்பகல் 1:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 1:18 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு பாதுகாப்பான மனநிலையுடனும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை லேசாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொண்டாலே போதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. கூடுதலாக உழைப்பதற்கு ரெடியாகவும் இருப்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. நல்ல ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. சில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டாலும் இதில் நீங்க கவனமாக இருந்தாலே போதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இதனால பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேற்றைய போலவே இன்றைக்கும் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்காக நீங்க குறுக்கு வழியை மட்டும் தேடிவிடவும் வேண்டாம். ரியல் எஸ்டேட் தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அதிகமாக ஈடுபடவும் செய்வீங்க. சுவாசம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் குறையும். நட்பு வட்டாரங்களின் மூலம் நல்ல அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் மற்றும் டென்ஷன்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளிடம் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுக்கு என்று புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில மும்முரமாக ஈடுபட்டும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது குழந்தைகளை பற்றி சின்ன சின்ன வருத்தங்களும் ஏற்படலாங்க. அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஆழ்மையாக சிந்திக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல சில கண்டிப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான வழிமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மன மகிழ்ச்சியும் உண்டாகும். மாலை நேரத்தை நண்பர்களுடன் கழிக்கவும் செய்வீங்க. இன்று நண்பர்களிடத்துல இருந்து நல்ல ஆலோசனைகளும் யோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். தடைப்பட்ட பணிகளை எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும்.
வியாபாரத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். சில அனுபவங்களினால புதிய அத்தியாயமும் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒற்றுமையும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுக்கு என்ற அத்தியாயத்தை தொடங்கவும் செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை பொறுமையாக மேற்கொள்வதும் நல்லதுங்க. எதிர்மறை விளைவுகள் என்று எதுவும் இருக்காதுங்க. பொறுமையாக மேற்கொண்டாலே போதும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணியில நல்ல ஒரு தரத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துங்க. கவனமாக இருந்து கூடுதலாக வேலைகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. அனைவருடைய உற்சையும் பெற்றும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். சிறந்த தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. இன்று குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி நகைச்சுவையான உணர்வுடன் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. அதனை நீங்க சமாளித்தும் கொள்வீங்க. இது முக்கியமான செலவுகளாகவும் இருக்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். செலவுகள் அதிகரித்தாலும் கடன் வாங்காமல் சமாளித்தும் விடுவீங்க. அதிகரிக்கும் பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் மன அமைதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி தொழில விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. என்ற அவசியமான காரணங்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து திரிந்தாவது வேலைகளை முடித்தும் விடுவீங்க. குடும்பத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களை பெறுவதில் சின்ன சின்ன போராட்டங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று ஓய்வின்றி உழைக்க வேண்டியதும் இருக்கும். மன இறுக்கங்களும் ஏற்பட்டு நீங்கும். அதிக வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சின்ன சின்ன மறைமுக நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக ஒரு முக்கியமான முடிவையும் எடுப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த ஒரு வேலையை நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. சமூகத்துல அனைவராலும் புகழவும் படுவீங்க. அண்டை வீட்டாருக்கு உதவவும் செய்வீங்க. மனதுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் பெறுவதில் சிறு சிறு தாமதங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல நினைத்ததை நீங்கள் நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடன் இருப்பவர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பொறுப்புகளும் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுய வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாங்க. அமைதியாக இருப்பதும் நல்லதுங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது.
மற்றவர்கள் உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் விலகி சென்று விடுவதே நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல பணியில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்கள் சக ஊழியர்கள் இடத்துல தேவையான ஒத்துழைப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். திருமண உறவுல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனால உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தேவையற்ற விஷயங்களை பற்றி இன்று விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொண்டாலே போதும். நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரளவு பணவரவு இருந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் செலவுகளும் இருக்குங்க. மற்றபடி சேமிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது குறைவாக தங்க இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். அதிக வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியுடனும் இருப்பீங்க. பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடன் வேலைகளையும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்கள் இன்று உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. உங்களுடைய ஆலோசனைகள் உறவினர்களினால பாராட்டவும் படும். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று நிலையான வருமானத்தை பெறுவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய உதவியினால பொருள் சேர்க்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் நல்லபடியாக தங்க இருக்கும். பிரச்சனைகளும் தீரும். குடும்பத்துல நிம்மதியான நிலையும் உருவாகும். அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எளிதாக முடியக்கூடிய விஷயங்கள்ல ஒரு முறைக்கு 2 முறை அலைந்து தெரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். வாகனங்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானத்துடனும் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய அனுசரணைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சமூக பணிகள் செய்பவர்களுக்கு மக்களிடம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில முக்கியமான வேலைகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பெற்றோரிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவருடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. நட்பு வட்டாரமும் விரிவடையும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத சில மகிழ்ச்சியான தருணங்களும் கூடி வரலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேருங்க. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றியும் காண்பீங்க. அதே சமயத்துல நீங்க அவ்வப்பொழுது திருப்திகரமற்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை என்று பிரகாசிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல பணிகளை முடித்தும் காட்டுவீங்க. பணியை மிகவும் மகிழ்ச்சியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடனான சந்திப்பும் பயனுள்ள பேச்சுவார்த்தைகளும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று புதிய சந்திப்புகளின் மூலம் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நன்கு திட்டமிடவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்குங்க. பயனுள்ள நோக்கங்களுக்காக உங்களுடைய பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும்.
நண்பர்களுடைய சந்திப்புகளினால மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வெளியூர் பிரயாணங்கள் சென்று வந்தாவது புதிய ஆர்டர்களையும் பெற்றும் விடுவீங்க. தடையில்லாமல் காரியங்களும் நடைபெறும். தனவரவை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியதாக பழகும் நண்பர்களிடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லதுங்க. தேவையற்ற அவப்பெயர்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க. நல்ல ஒரு மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உயர்வதற்கான வழிமுறைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் படிப்பதும் நல்லதுங்க. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படித்து முடித்து விடுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமாக சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. வேலைகளை செய்வதற்கு அவ்வப்பொழுது மனம் இல்லாமலும் இருப்பீங்க. பணியில சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்படலாங்க. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதியத்திற்கு பிறகு நீங்கள் புதிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை விரைந்து முடித்தும் விடுவீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். பொருளாதாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. பணிபுரியும் இடத்துல முக்கியத்துவமும் கிடைக்க பெறுவீங்க. கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கால்நடைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால மனதுல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கி மாற்றங்களும் உண்டாகும். அவர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றும் விடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால ஆதாயமும் உண்டாகும். நெருக்கடிகளும் குறையும். பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல நிறைந்திருக்கும் ஆர்வத்தின் காரணமாக செயல்களை எல்லாவற்றையுமே விரைவாக செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போதுமான மன ஆற்றலுடனும் இருப்பீங்க. வேலைகள் செய்கின்ற இடத்துல உங்களிடத்துல காணப்படும் சிறப்பான தகுதியின் காரணமாக உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே சிறந்த முறையில ஆற்றவும் செய்வீங்க. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய மனதுல உணர்ச்சி பூர்வமான எண்ணங்களும் ஏற்படலாம். அவற்றை உங்களுடைய துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவு ஏற்படவும் செய்யும். என்ற மகிழ்ச்சியான உரையாடல்களும் இருவருக்கும் இடையில நடைபெறும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியின் காரணமாக இன்று உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில குடும்பத்தினருடனும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருக்கவும் செய்வீங்க. முடங்கி போன உங்களுடைய தொழில முன்னேற்றமும் உண்டாகும். அரசு பணியில இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உற்சாகத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சில முக்கியமான சுபகாரியங்களை முன்னின்று நடத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க.
வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல என்று நீங்க சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. பொருளாதார நிலை வலுவாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது, முதலீடுகள் செய்வது போன்ற விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். கடன் வாங்குதல், கொடுத்தல் போன்ற விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. மாணவர்களுக்கு என்ற ஆசிரியர்களுடைய நல்ல ஆதரவுகளையும் பெற்று விடுவீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த அரசு தொடர்பான வேலைகள் முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணத்திற்காக வரனை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் வந்து சேரும். திருமண பேச்சுவார்த்தைகளை சுபமாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய தலையீட்டை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல யோசித்து ஈடுபடுவதும் நல்லது. ஆர்வமும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கிறாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன கவலைகள் மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்தும் கொள்ளுங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக தங்க இருக்கும். நல்ல ஒரு ஆச்சரியங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. பணிகளை ஆற்றுவதற்கான தைரியமும் உறுதியும் என்று உங்களிடத்துல இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் பணியில ஏற்பட்டு இருந்த தடைகளை எல்லாமே எதிர்கொண்டு வெற்றியும் காண்பீங்க. அனைத்தையும் சமாளிப்பதற்கு உரிய ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கும். திருமண உறவில இன்று உங்களுடைய துணை இடத்துல நம்பகத்தன்மையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான அறிவுபூர்வமான விவாதங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. சில செலவுகளும் இருக்கும். ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. பிற்பகலுக்கு மேல உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணைவடி உறவினர்களினால எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில்ல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். கூட்டு வியாபாரத்துல சற்று விழிப்போடு செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். மற்றவர்களிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையுடன் செயல்பட்டாலே போதுங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இயந்திரங்கள் மற்றும் நெருப்பு போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் மிக கவனமாக இருந்தாலே போதும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் நீங்கி குடும்பத்துல அமைதியும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது செய்து முடித்தும் விடுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. தொழில்ல லாபமும் இருக்கும். உத்தியோக பணிகளை எல்லாமே விரைந்து முடித்தும் விடுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதி தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று கடன் வாங்கும் சூழ்நிலைகளும் நீங்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு தடையாக இருந்து வந்த விஷயங்களும் நீங்குங்க. தொழில்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய சொத்துக்கள் மற்றும் வீடு வாங்குவது போன்ற நல்ல ஒரு வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு எதிரிகள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க.
கடன்களை அடைப்பதற்கான எண்ணங்களும் உண்டாகும். புதிய வேலை சார்ந்த முயற்சிகளும் ஈடேறும். உங்கள் தாயிடமிருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பங்குதாரர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது. பிரார்த்தனைகள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. இன்று உங்களுக்கு ஒரு நல் வழிகாட்டிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை செய்யும் இடத்துல சாதகமான முறையிலும் இருப்பதும் நல்லதுங்க. நேர்மறையான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று அனைவரிடத்திலுமே இன்முகத்துடன் பேசுவதும் நல்லது. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிடவும் வேண்டாம். ஒழுங்கான முறையிலேயே வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். நட்பான அணுகுமுறையையும் விஷயங்களையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளை நீங்கள் கவனமாக பார்த்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தீவிரமான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அதீத சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இது தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதிலும் பொறுமையாகவும் இருங்க. மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வதும் நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று கமிஷன் வியாபாரத்துல கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு தொழில் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். புதிய ஆர்டர்களையும் பெறுவீங்க. நில விற்பனையில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் நடைபெறும். உயர் அதிகாரிகள் தருகின்ற உற்சாகத்தினால பணியிடங்கள்ல பரபரப்பாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான அலுவல்கள்ல மற்றவர்களை நம்பி இருக்கவும் வேண்டாம். நீங்களே இருந்து செய்வதும் நல்லது. முடித்து விடுவதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால சின்ன சின்ன மறைமுகமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று வீட்டுல கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் தாயுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் தேர்வுல சிறப்பான வெற்றியையும் பெறுவாங்க. பாடங்களை எல்லாமே சிறப்பாக படித்து முடித்தும் விடுவாங்க. புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். ஆவணங்கள் எல்லாவற்றையுமே முறையாக சோதித்து பார்த்து படித்து பார்த்து கையெழுத்திடுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களின் மூலம் முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிரபலமானவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. உறவினர்களிடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். ஏதேனும் துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்புகளும் ஆதாயமும் உண்டாகும். லாபமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுதந்திரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சாதகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முதலீடுகளுக்கான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது தாங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். மகிழ்ச்சியும் உண்டாகும். சகோதரர்கள் என்ற ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய போக்கிலும் உற்சாகமும் காணப்படும். தொழிலுக்கு இடையூறாக இருப்பவர்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. எந்த காரியத்திலும் ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள்ல சாமர்த்தியமான ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. பங்கு சந்தையில வியூகங்களை அமைத்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. நம்பிக்கையுடன் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளும் புதிய யோசனைகளும் தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல பண விஷயத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. எதிரிகள் உங்களுடைய வேலைகளை கெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகள் உங்களுக்கு சிந்தனைக்கு மாறாகவும் அமையலாங்க. நம்பகத்தன்மையுள்ள நபர்களை உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ரகசியமான விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வெளிநாடு செல்வது விசா தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீருங்க. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வகையில மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்களும் வீட்டுல நடைபெறலாம். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தடைப்பட்ட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. உடல்ல தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில திருப்பங்களும் ஏற்படலாம். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நெருக்கமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. ஏதாவது வீட்டுல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொண்டு அதுல வெற்றியும் காண்பீங்க. பணியிடத்துல ஏதாவது ஏற்ற இறக்கமான சூழல்களும் ஏற்படலாங்க. இன்று நீங்கள் ஆற்றிய பணிக்காக ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சலுகைகளும் வந்து சேரும். திருமண உறவுல இன்றைய நாள் முழுவதுமே நேர்மறையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளின் மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதியை பொறுத்தளவிற்கு சுதந்திரமாகவும் உணர்வீங்க.
சில முக்கியமான விஷயங்களுக்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று நாள் முழுவதுமே நீங்கள் ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகலாம். அவர்கள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சகோதரர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். தொழில விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. என்ன தடைகள் வந்தாலும் அதனை தாண்டி வந்தும் விடுவீங்க. குடும்ப நன்மைக்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சிலருக்கு புதியதாக வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்களுக்கு தொழில மேன்மையும் உண்டாகும். பணத்தின் மதிப்பை உணர்ந்தும் செயல்படுவீங்க. சிலருக்கு புதியதாக சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள், நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்த்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லதுங்க. உங்களுடைய வேலைகள்ல தொய்வு ஏற்படாதவாறு நீங்கள் பார்த்தும் கொள்வீங்க. ஏமாற்றங்களும் நீங்கும். தேவையில்லாத பய உணர்வுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. இது மன அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கின்றது. எந்த ஒரு முதலீடுகள் செய்ய விரும்பினாலும் அதுல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்படலாம். கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் முழுவதுமே லாபமும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இதன் காரணமாக பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லதுங்க. பயனற்ற சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையாட்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. திடீர் முடிவுகள் எடுப்பதை விட சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. செலவுகளும் இருக்குங்க. இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். சிலருக்கு புதியதாக பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. மன எழுச்சியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். அனைவருடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணிகள் என்று அதிகமாக தங்க இருக்கும். சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. அமைதியான முறையில பணியாற்றுவதும் நல்லது. சக பணியாளர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு உறவு முறையும் இருக்கும். உங்கள் துணையும் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்துழைக்கவும் செய்வாங்க. இதன் காரணமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளும் இருக்கும். அதற்கு ஏற்ப வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் நல்லது. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. தொழிலுக்கு வேண்டிய முக்கியமான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கியின் மூலம் எதிர்பார்த்த நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உறவினர்கள் செய்யும் சில வேலைகள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழிலை விரிவுபடுத்துவது குறித்து நெருங்கிய நண்பர்களுடன் கலந்து ஆலோசனைகளையும் செய்வீங்க. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய நட்பினால ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமையும் அதிகரிக்கும். அறிவார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். இதுல வெற்றியும் உண்டாகும். மாலையில குடும்ப பெரியவர்களுடன் கலந்தாலோசித்து மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சகோதர சகோதரர்களிடத்துல திருமணத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பெரியவர்களுடைய உதவியினால நல்ல வரனாகவும் கூடி வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இன்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் ஏதாவது குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படும். வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. வேலையாட்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. அதன் வகையிலேயே செயல்களும் நடைபெறுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பது என்ற நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல பணிகளை முடித்தும் காட்டுவீங்க. சக பணியாளர்களிடமிருந்து போதுமான அளவிற்கு ஆதரவுகளும் இருக்குங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தேவையற்ற சிக்கல்களும் குறையுங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். குறைந்த அளவு பணம் கையில இருந்தாலும் அது உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுக்கு பயனுள்ள செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமையாக பணத்தை கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்பினால விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல உள்ளவர்கள் உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. மன வேதனைகளும் நீங்கும். சகோதரர்களுடைய உறவுகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை எல்லாமே நீங்க வென்றும் காட்டுவீங்க. அதையும் சமாளித்து நிமிர்ந்து நிற்கவும் செய்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உங்கள் தாயாருடன் வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வியாபாரத்துல தடைப்பட்ட ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் குறையும். சில தவறான புரிந்துணர்வுகளினால குடும்பத்துல ஏதாவது தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உளைச்சல்களும் ஏற்படலாம். பணியில புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சமூக பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. பணத்தை கவனமாக செலவுகள் செய்வதும் நல்லது. மனதில புதிய இலக்குகளும் பிறக்கும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீடு பராமரிப்பு தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல அபிவிருத்திக்கான சூழலும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இலக்குகளும் பிறக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஒத்துழைப்புகளும் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நல்ல ஒரு திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறுதியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல சாதகமான சூழலும் இருக்கும். குறைந்த நேரத்திலேயே பணிகளை விரைந்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. திருமண உறவுல நல்ல ஒரு மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் உங்களுடைய மகிழ்ச்சியான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்கும். பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையின் காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். என்று பணத்திற்காக ஏதாவது முயற்சிகளும் செய்வீங்க. நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. வியாபாரத்தை சீராக நடத்தவும் செய்வீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தி உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால நன்மைகளும் உண்டாகும். கம்பீரமாக பேசி சில காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல ஒரு பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசினால ஆதாயமும் உண்டாகும். வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. பழைய கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சியும் உண்டாகும். பல பணிகளை எல்லாமே ஒரே நேரத்துல செய்து முடித்தும் காட்டுவீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு புகழையும் பாராட்டையும் பெற்றுத் தருவதாகவும் இருக்குங்க. கூடுதலாக அலைய வேண்டியதும் இருக்கும். வணிகத்தை பொறுத்தளவிற்கு மூத்த உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடனான உறவுகளும் மேம்படும். வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். மாலை நேரத்தை நண்பர்களுடன் உல்லாசமாக கழிக்கவும் செய்வீங்க. எதையும் சமாளிக்கும் திறமையும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல பாராட்டுகளும் இருக்கும். முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். குழந்தைகளிடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. என்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். திறமைகளும் வெளிப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் மகிழ்வீங்க. உதவிகள் சாதகமாகவும் அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடாமல் இருப்பதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.